ஏ.ஆர். ரகுமான் பதித்த இந்திய இசையில் உலக முத்திரை. திரை இசை பாடல்களின் தனித்துவம். சிறந்த ஒளிநயம், தரம் ஏ.ஆர். ரஹ்மானின் பாடல்களில் ஆரம்பம் முதல் கொண்டே பேணப்பட்டு வந்திருக்கிறது. இடைக்கால பாடல்களில் புரட்சி இளையராஜாவின் காலத்தில், அதாவது 80களில் நிகழ்ந்தது. காரணம், அப்போது ராஜாவுக்கு சவுண்ட் என்ஜினியராக அறிமுகமான எமி என்பவர்தான். அந்த பாடல் தரங்களை உணர்த்தும் சில பாடல்களை நாங்கள் கேட்கலாம். சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது, சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். ஏ.ஆர். ரஹ்மானின் தனி ஒளிப்பதிவு கூடம் எமியின் ஆலோசனைப்படியே உருவாக்கம் பெற்றது. பஞ்சதன் எனும் அந்த ஒளிப்பதிவு கூடத்தில் முதலில் ஒளிப்பதிவில் சவுண்ட் என்ஜினியராக கடமை புரிந்ததும் எமிதான். அந்த வழிகாட்டல்கள் தான் ரஹ்மானின் சிறப்பான தொடக்கத்துக்கு வித்திட்டது. காலம் சென்ற ஸ்ரீதர் ரஹ்மானின் ஆஸ்தான சவுண்ட் என்ஜினியராக இருந்து வந்தார். இருவரும் இணைந்து புரிந்த ஜாலங்கள் ஏராளம். பேனிங் எனும் இடது வலது, வலது இடது எனும் இசைகளை, குரல்களை பிரித்து மிக்சிங் செய்து 90களின் ஆரம்பங்களிலேயே கணனி இசையை சிறப்பாக பயன்படுத்திய ரஹ்மானுக்கு இணை ரஹ்மானே. புது வெள்ளை மலை என்ற பாடலை குறிப்பிடலாம். அதன் ரிதமாக இருக்கலாம், அழகு சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒலிகளாக இருக்கலாம். இந்த பாடலை உன்னிப்பாக அவதானிக்கும் பொழுது மிக்சிங் எனும் இசை கலவையில் ரஹ்மானின் தேர்ச்சி அப்போதே அவரது தொழில்நுட்ப அறிவை உணர்த்தி நிற்கிறது என்றே கூறலாம். ஏ.ஆர். ரகுமான் பதித்த இந்திய இசையில் உலக முத்திரை. திரை இசை பாடல்களின் தனித்துவம்.